ஹாய் அருள் சியாவின் அன்பு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம தேட்டருக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கக்கூடிய ஹோம் தேட்டர் செட்டப், ஃபுல் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயனியரோட ஒரு மாடல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏவிஆர் பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். பயனியரோட VSX RS 319V மாடல் நம்பர் VSX RS 319V பார்க்குறீங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ தான் இப்போ பார்க்குறீங்க. இன்புட் செலெக்ஷனோட நாபு ஆஸ் யூஷுவல் ஆட்டோ சரவுண்டு, ஸ்டீரியோ LIC, அட்வான்ஸ் சரவுண்ட், ஸ்டாண்டர்ட் சரவுண்ட், அப்புறம் கண்ட்ரோல், மல்டி ஜோன் உண்டு. செகண்ட் ஜோன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இதில் ஒரு அடிஷ்னல் ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருப்பாங்க, டு ரோக்கின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு மோடுன்னு சொல்லிட்டு. இது வந்து லோட்னஸ், ஜப்பானோட லாங்குவேஜில் போட்டிருக்கிறாங்க. இதை ஆன் பண்ணிங்கனாலே இதோட எஃபெக்ட் வந்து டோட்டலாகவே மாறிடும். நல்லாயிருக்கும் இதில் கேட்குறதுக்கு. இது இந்த மோடில் வரும்போது மட்டும் இந்த லைட் எரியும். இதோட வாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் சேனலுக்கு 125 வாட்ஸு. இது இப்போ அவைலபிள் ஃபுல்லாக செட்டோடு இருக்குது. வித் பயனியர் டவர், பயனியர் சரவுண்ட், இதோட சேம் மாடலோட சப்வூஃபர் எல்லாமே சேர்ந்துருக்குது. HDMI போட்டுக்கலாம், ஆப்டிக்கல் கேபிளும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆப்டிக்கல் கேபிளில் தான் போட்டிருக்கிறேன். இதோட ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டவர் கொடுத்துருக்காங்க, 8 இன்ச் டிரைவ், ஒரு மிட் ஒன்று, டியூட்டர் ஒன்று, பேஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 3-way ஐட்டம் டவரு, எல்லாமே தெளிவாக இருக்குது. இது டவரோட ஃப்ரண்ட்டு பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் கிரில்லோடு வந்துடும். வீட்டில் சின்ன பசங்க அந்த மாதிரி டஸ்ட் கேப்பில் கை வைக்கிறாங்க, டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நான் மேலே வச்சுருக்க வந்து சரவுண்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கிறேன். இப்போ பாக்ஸோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸு டவருக்கு, 150 வாட்ஸு, 8 ohms. இது சென்டர் ஸ்பீக்கர் பார்க்குறீங்க. 4 இன்ச் டிரைவ் கொடுத்துருப்பாங்க இதில். இதோட வாட்ஸும் பார்த்தீங்கன்னா 6 ohmஸில் 120 வாட்ஸ் வந்துடும். அடுத்து இதில் நீங்கள் பார்க்குறது இதோட சப்வூஃபர் 12 இன்ச்சு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக் டிசைனில் இருக்கும். ஃப்ரண்ட் கிரில்லு பார்த்தீங்கன்னா அந்த சப்லுமே அதே டிசைன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டவர்லேயும் சரவுண்டு, ஈவன் சென்டரில் கூட அதே உங்களுக்கு டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் சப்வூஃபரோட பேக் வியூ பார்க்குறீங்க. இதில் 2 நாப் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால தெரியல. லெவலுக்கு ஒன்று, கிராஸ் ஓவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட்டு, கட் ஆஃப் சுவிட்சு. இந்த ஆக்டிவ் சப்வூஃபரோட பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ப் வந்து தனியாக இருக்கும். இதில் ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்டில் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட்டு டிஸ்பேச் வெளியே ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இதில் உள்ள வுட்டுக்கு உள்ளே வச்சு கவர் பண்ணாமல் ஆம்பை வந்து பின்னாடி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதில் ஃபுல் செட்டு இப்போ அவைலபிளில் இருக்குது. இது சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஸ்டீரியோ சாங்ஸ் தான் போட்டு விட்ருக்கேன் பேக்ரவுண்டில். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுபோக இன்னொரு அவைலபிள் 5.1 செட்டு, அதையும் வந்து பார்த்துடலாம். யமஹாவோட ஃபுல் செட்டப் நம்மகிட்ட இருக்குது. AVR வச்சுருக்கிறோம், பாக்ஸ் இல்லை, இந்த மாதிரி நல்ல பிராண்டடோட பாக்ஸ் வேணும்னா இதை எடுத்துக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் லிஸ்ட் ஏன் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் கோட் பண்ணுறீங்க. இது ஒன்று இதே சேம் மாடல் எனக்கு வேறு ரேட்லேயும் வரும் ஒவ்வொரு டைமும். அதனால தான் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து சொல்கிறது இல்லை. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.